ஹலோ மக்களே, நான் உங்கள் குட்டி ராட்சசி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2022 நான் செஞ்ச பீட்ஸும் 2024 நான் செஞ்ச பீட்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? பீட்ஸ்னால் அந்த கையில் மாட்டுற பாசி, இங்கிலீஷில் இதை ஜுவல்லரி மேக்கிங் சொல்லுவாங்க, ப்ரேஸ்லெட் மேக்கிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இது நான் 7 செஞ்சுருக்கேன் 2022. இதில் இந்த ரோஸ் கலரில் இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி பர்பிள் கலரில். இது த்ரெட்டை வச்சு நான் செஞ்சுருக்கேன். அந்த உள்ள த்ரெட்டை பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? அதை நான் கட் பண்ண கூட இல்லை, ஏதோ ஒரு இதில் செஞ்சேன். த்ரெட்டுனா எல்லோரும் நூலுன்னு நினைப்பீங்க. த்ரெட்டு நூலும் உண்டு. ஜுவல்லரி மேக்கிங்க்கு த்ரெட்டு ஒரு ஒயர் மாதிரி உண்டு. அதுதான் ஜுவல்லரி மேக்கிங்குள்ள யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம எல்லோ கலரில் உள்ள பீட்ஸை பார்க்குறோம். அந்த எல்லோ கலர் பீட்ஸை பார்த்தாலே தெரியுது, நூலை வச்சு செஞ்சுருக்கேன். அது 2022 முன்னாடி செஞ்சது. 2-3 நூலை நல்லா டைட்டாக செஞ்சுருக்கேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் அதை பார்த்தாலே கிளியராக தெரியுதா? நூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தால நம்ம என்ன பார்க்கணும்னா ரெட் கலர் இது பாசி பார்க்க போகிறோம். ரெட் கலரும் ஒயரை வச்சு செஞ்சுருக்கோம். நல்லா ஸ்ட்ராங். அது கலர்லாம் மங்கி போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனோட லென்த்தை பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்கேன். எந்த ஒரு கட் பண்ண கூட இல்லை. அந்த அவ்வளோக்குள்ளே பெருசாக எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? ஆனால் இது ப்ரேஸ்லெட் பிளாஸ்டிக்கு, அதனால தான் இவ்வளோக்குள்ளே இருந்திருக்கு. இதே இதில் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது நூல் தான், ரோஸ் கலர். சரியா? இது நூலை வச்சு செஞ்சுருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இதாக இருந்துச்சு. அந்த இது கிளியராக தெரியுதா உங்களுக்கு? நூலை வச்சு செஞ்சுருக்குது. இது ஒரு 5-6 நூலை வச்சு டைட்டாக செஞ்சதுனால இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 வருஷம் ஆனாலும் எந்த ஒரு தொய்யலுமே எதுவுமே இல்லை. அடுத்தால நீங்கள் பார்க்குறீங்களா ஒயிட் கலர்? இது நல்லா கிளியராக தெரியுது. த்ரெட்டை வச்சு இந்த ஒயரை வச்சு செஞ்சுருக்கேன்னு. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதுவும். ஆனால் என்னென்னா எல்லாமே கட் பண்ண கூட இல்லைண்ணா, அவ்வளோக்குள்ளே சும்மா ஏனாதானு செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராப்பராக செய்கிறேன். நான் த்ரெட்டு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லதுக்கு கையை முன்னாடி பின்னாடிலாம் இது பண்ணிகிட்ருக்கிறேன் பாருங்கள். இதுவும் த்ரெட்டை வச்சு தான் பண்ணியிருக்கேன். நல்லா லென்த்தாக லாங்காக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. எல்லாமே ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன்னா 2 வருஷம் ஆகுது. அந்த பிளாஸ்டிக் பீட்ஸுனாலேயும் அந்த த்ரெட்டு, அந்த நூல், ஒயர்னாலேயும் தான் அவ்வளோக்குள்ளே இருக்குது. இந்த மஞ்சள் கலர் பீட்ஸை பாருங்கள், நூலை வச்சு செஞ்சுருக்கேன். எவ்வளோ கிளியராக எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அந்த நூல் இழுத்து வர காமிச்சு உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கிளியராக தெரியுது அந்த நூல். எந்த ஒரு இதுவுமே ஆகலை, தொய்யலுமே எதுவுமே ஆகலை. அதே மாதிரி சிலது ஒரு இதை கட் ஆனாலும் அடுத்தடுத்தால இது கட் ஆயிரும். ஏன்னா நம்ம அடுத்தால யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாமே நல்லா ப்ராப்பராக நான் எப்படி முன்னாடி செஞ்சுருந்தேன் அதே மாதிரி இது பண்ணியிருந்தேன். நான் இழுத்து கூட பார்த்தேன், ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லாட்டினா பிஞ்சு வருதான்னு எனக்கே ஒரு சந்தேகமாயிட்டு நல்லா இழுன்னு இழுத்து பார்த்தேன். ஆனால் என்னது, பியும் இல்லை அக்கவும் இல்லை, நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசி வரை உடலில் பாப்ப இதாகுதா என்னன்னு பார்த்துருவோம், பியுதான்னு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உள்ளது எல்லோ கலரு, ரோஸ் கலரு, வேறு அந்த சோப்பு கலர் நான் சந்தேகத்தில் பார்த்தேன். இது நூலில் செஞ்சுருக்கேன்னா என்னன்னு எனக்கே சந்தேகமாயிட்டு. நான் இதெல்லாம் நூலில் செஞ்சுருக்கேன், ஒயரில் செஞ்சுருக்கேன்னு. அடுத்தால லாஸ்ட்டில் நான் இப்போ இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, 3 மஞ்சள் கலரு, இந்த இன்னொரு மஞ்சள், அந்த ரோஸ் கலர் 3 நூலில் செஞ்சது. கரும் ஊதா, வெள்ளை, சோப்பு, லைட்டு ஊதா, இந்த 4 இதில் த்ரெட்டில் செஞ்சது. த்ரெட்டு மீன்ஸ் அந்த ஒயரில் செஞ்சது. சரியா? அந்த 4. மற்றது எல்லாம் 3 நூலில் செஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இதாக இருந்து பார்க்க சூப்பர், நல்லா அழகாக இருக்குது. இது ஒரு 6 மாதம் இப்போ முன்னாடி, ரீசெண்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி நாங்கள் வெளியில் போயிருக்கும் போச்சும் வாங்கினது. இதுவும் பிளாஸ்டிக் பீட்ஸ் தான். நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா உருண்டை கலரில் நல்லா இதாக இருந்து. இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் நூல் எல்லாமே கட் பண்ணி அந்த இதுக்குள்ளேயே வச்சுருந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கலர் எல்லாம் அழகாக இருந்துச்சு. ரோஸ் கலர், ரெட் கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர், ஊதா கலர், ப்ளூ கலர். இந்த கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? நான் இது ஃபஸ்ட்டு இது செஞ்சு பார்த்தேன் ப்ரேஸ்லெட்டு. 2வது இதுவும் செஞ்சு பார்த்தேன். 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2024 புதுசாக என்னோடய மூளையை கொஞ்சம் கசக்கி எடுத்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரில. அந்த பீட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுலலாம் ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணுறது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் எக்ஸ்ட்ரா நான் வாங்கினேன். வெளியில் ஆர்டர் போட்டு வாங்கி அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்டு. இப்போ ஹூக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, இது பாசி பாக்ஸ் ஒரு சின்ன இதில் சின்ன ஹார்ட்டின்னு, பெரிய ஹார்ட்டின்னு, சின்ன பீட்ஸு ஒயிட் கலரு, அதே மாதிரி பெரிய ஒயிட் கலர் பீட்ஸு, ரோஸு, ஸ்டாரு எல்லாம் நல்லா இருந்து. இது நூல்
இது வந்து ஒயர் சரிங்களா. இது வந்து இப்போ பார்க்குறது வந்து ஐபின்னு சொல்லுவாங்க. ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு தெரியும், உங்களுக்கு மேக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வந்து எக்யூப்மெண்ட், அது நல்லா வளைச்சி எடுத்து இது பண்ணுறதுக்கு. இது இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து செயின், அந்த ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுலேயே செயின் நிறைய இருக்குது. நான் வந்து இது தான் வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்தால என்னது கிறிஸ்டல் பீட்ஸு ப்ளஸ் இதில் உள்ள எல்லா இதுவும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஜம்ப் ரிங்கும் இருக்குது, ஹூக்கும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து அந்த பாசியெல்லாம் வச்சு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு மாடல் எனக்கு தெரிஞ்ச மாடலுக்கு நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கு பிகினர், அதனால் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், பழசில் இருந்தால் முன்னேறி ஒவ்வொன்றா போக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னால ஒவ்வொரு மாடலில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாடலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. நான் இந்த எல்லா ஜுவல்லரியும் என்னோடய கையில் வியர் பண்ணியும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதாக இருந்துச்சு. நான் போட்டு அழகு பார்த்துக்கிட்டேன். இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மாடலும் சரி, அதை செஞ்சதும் சரி, நைட்டில் வந்து நல்லா அழகாக ஜொலுன்னு ஜொலிக்கும். இதை பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும், ரவுண்டு மாதிரியும் இருக்கும். ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையில் நல்லா இருந்துச்சு. இதை வந்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. அடுத்தல வந்து நான் சொன்னேன் திரும்ப ஐபின்னு சொன்னேன் திரும்ப ஒரு இது, அதை வச்சு அந்த போல் அந்த பாசி எல்லாம் வச்சு அழகாக இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹூக்கு தான் போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப என்னோடய கைக்கு லென்த்து கரெக்டாக இது பண்ணுறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆட் பண்ணி வைக்கலை. இது வந்து எனக்கு போதுமாக இருந்துச்சு. இப்போ அடுத்தால நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு செயின் மாதிரி மாடல். இது வந்து ஐபின்னை வச்சு இந்த சின்ன போல் பீட்ஸ் இருக்குல்ல, கோல்டு பீட்ஸும் ஒயிட் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு நான் செஞ்சது. ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிச்சு. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இயரிங்கு, ப்ரேஸ்லெட்டு, செயின், ரிங்கு எல்லாம் செஞ்சேன்.